ஒரே மாசத்துல 6.5 கோடி வாக்காளர்களுக்கு எப்படி இந்த வாக்காளர் படிவம் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது. விஜய் இந்த இதில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் ஒரு மாதத்தில் எப்படி போய் சேருங்கிறீங்க? நீங்கள் எப்படி கணக்கு போடணும்னா, மொத்த தொகுதி தமிழ்நாட்டில் 234, ஒரு பூத்துக்கு மினிமம் 200 டு 250 பூத்து தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டு. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 40,000 டு 50,000 பூத்துங்க வந்து தமிழ்நாடு பூரா இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு பூத்துக்கும் 2 பிஎல்ஓ ரெடி பண்ணி 2 பிஎல்ஓ ஒரு பூத்துக்கு போய் மொத்தம் ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா 400 500 ஆரம்பித்து 1000த்துக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் இந்த கணக்கெடுப்பை. வீடுகள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும், கிராமப்புறங்களில் தான் வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கிற. நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 தெருவுக்கு ஒரு பூத்து, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். ஆனால் அதுவும் மொத்த வாக்காளர்களே 1000த்துக்குள்ளே. இன்னும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்லாம் ஒரு பூத்துக்கு 400 வாக்காளர்கள் இருந்துருக்கு, மினிமம் 400, 1000 தாண்டாது, இப்படி தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பூத்துக்கும் உங்கள் பிஎல்ஓ தனித்தனியாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் 10 நாளில் இந்த கணக்கெடுப்பை முடித்து விடலாம். இது சுமையும் கிடையாது, சாத்தியம் இல்லாத விஷயமும் கிடையாது. அதனால் 6 கோடி வாக்காளர்களில் இவங்க போய் எடுத்து சரியான முறையில் எடுத்துட்டா 85 லட்சம் டு 1 கோடி வாக்காளர்களை நீக்கி விடலாம். அப்படி நீக்கினா தான் இந்த குறுக்கு வழியை கடைப்பிடித்து கள்ள ஓட்டு போடும் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து நம்ம மரண அடி கொடுக்க முடியும்.